பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 31/1/2025 ஆகிய அந்த நன்னாளிலே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே என்னுடைய 63 வயதை பூர்த்தி செய்து 64ஆம் வயதுக்குள்ளாக நான் பிரவேசிக்கின்றேன். இந்த நாள் எனது பிறந்த நாள். இந்த 63 வயதிலே நான் மேன்மையாக கருதுவது பிற்பகுதியாகிய 33 வருடங்கள் தான். இந்த 33 வருடங்களாக நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்கிற மேன்மையை தவிர ஒரு மேன்மையும் எனக்கு இல்லை. இந்த நாளில் ஒரு சிறப்பு செய்தியாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிற தேவ செய்திக்கான வார்த்தை எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரியாக என்னுடைய 30வது வயதிலே இந்த ஊழிய அனுபவத்திற்கு என்னை அழைத்தார். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன். இந்த ஊழியம் ஆரோனை போல அழைக்கப்பட்ட ஊழியம் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த ஆரோனை போல அழைக்கப்பட்ட ஊழியம் என்றால் என்ன? ஆரோன் எப்படி அழைக்கப்பட்டார்? என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. 8ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. ஆரோனை தேவன் இந்த கனமான ஊழியத்திற்கு அழைத்ததற்கான அடையாளம் என்னங்க? வாதுமை பழம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். ஆமென். ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அப்ப தேவன் நான் ஆரோனை பெயர் சொல்லி அழைத்தேன் என்பதை விளங்க பண்ணும்படியாக சாட்சியின் கூடாரத்திலே அவனவனுடைய கோலை கொண்டு வந்து வைக்க சொல்கிற போது அங்கே கோலை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆரோனுக்கு தெரியாது அது எந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட கோல் என்று தெரியாது. ஆனால் அந்த நாளிலே கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார் பாருங்க. அந்த கோல் துளிர்த்து வாதுமை பழங்களை கொடுத்ததாம். அல்லேலூயா. ஏன் ஒரு ஒலிவ பழத்தை கொடுக்கக்கூடாதா? ஒரு மாதுளம் பழத்தை கொடுக்கக்கூடாதா? ஒரு அத்திப்பழத்தை கொடுக்கக்கூடாதா? ஆண்டவர் வாதுமை பழத்தை கொடுக்க செய்தார். அல்லேலூயா. இந்த வாதுமைக்கு எபிரேயத்தில் ஷக்காடு என்கிறதான பதம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஷக்காடு என்கிறதான அந்த வார்த்தைக்கு மூல அர்த்தம் டு வாட்ச், டு வேக், டு அவேக். அல்லேலூயா. அதாவது கண்காணி, விழித்திரு, விழிப்படைய செய். ஒரு தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியனுக்கு இந்த 3 தன்மைகளும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். 2வது விழித்திருக்க வேண்டும். 3வது அநேகரை விழிப்படைய செய்ய வேண்டும். இந்த 3 காரியங்களையும் அந்த ஷக்காடு என்கிறதான வார்த்தை வெளிப்படுத்துகிறது. இப்படியாகவே இந்த 33 வருடங்களாக நான் விழித்திருக்கிறவனாகவும் அநேகரை வெளிப்படைய செய்கிறவனாகவும் எச்சரிக்கையோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவனாகவும் விளங்கி கொண்டிருக்கிறேன் என்கிறதை நான் சொல்ல தேவையில்லை. எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சாட்சி கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். 33 வருடங்களை நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாகவே நான் கடந்து வந்து விட்டேன். இனி வரும் காலங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஊழியத்தை செய்ய
அநேகருக்கு சத்தியத்தை அறிவிக்க கர்த்தரனை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எனக்காக இந்த நாளிலே ஜெபம் செய்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.